வீட்டுக்கு போனாங்கன்னா மின்சாரம் இருக்கோ இல்லையோ தெரியாது. நான் கேரண்டி கிடையாது. வீட்டுக்கு போனா எப்படி இருக்குன்னு தெரியாது. 5 வருஷம் எங்க மின்சாரம் வெட்டு இருந்தது? அதே அதிகாரிகள் தானே, அதே மின்சாரம் தானே. எப்ப மின்வெட்டு இருந்தது? இன்னைக்கே மின்வெட்டு வருது. நிர்வாக திறமையின்மை. நீதான் இந்த குட்டி 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 நம்பி நண்பா குட்டி நண்பா நம்பி அவங்க கிட்ட இங்க இருந்து ஒரு குரல் விட வேண்டியதானே. உங்க வீட்டுல உங்க ஒப்பனை ஒன்னனைய குடிக்க வேண்டாம்னு சொல்ல ஓட்டு போட சொன்ன. இவங்களை விட ஜனாதிபதி ஆட்சியோ பரவாயில்லையோ, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை வேலைகள் நடந்தது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. 6 மாசம் நம்ம தலைவர் டைம் கொடுத்துட்டாராம். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புள்ள போக முடியாது, காலேஜுக்கு ஒரு பொண்ணு போக முடியாது, ரோட்ல நடக்க முடியல, வயசான பாட்டி ரோட்ல நடக்க முடியல, எந்த இடத்துலையும் தனியா உட்கார முடியல. 6 மாசம் கழிச்சு மொத்தம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அப்படி ஆன பின்னாடி, பாலியலுக்கு உட்படுத்தல பின்னாடி நாங்க பேசணுமா? 6 மாசத்துக்கு கம்மில் இருக்கணுமா? நீ தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நாங்க கேட்கல, 6 மாசத்துக்கு கேட்கல. ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்களை பாதிக்கிறப்ப, இப்ப மின்சாரம் வீட்டுக்கு போனாங்கன்னா மின்சாரம் இருக்கோ இல்லையோ தெரியாது. நான் கேரண்டி கிடையாது. வீட்டுக்கு போனா எப்படி இருக்குன்னு தெரியாது. 5 வருஷம் எங்க மின்சாரம் வெட்டு இருந்தது? அதே அதிகாரிகள் தானே, அதே மின்சாரம் தானே. எப்ப மின்வெட்டு இருந்தது? இன்னைக்கே மின்வெட்டு வருது. நிர்வாக திறமையின்மை, வேற ஒண்ணும் இல்ல, நிர்வாக திறமையின்மை. அதான் காரணம். நீங்க இன்னைக்கு உங்களை பத்தி இந்த மின்வெட்டுன்னு போடுற தொலைக்காட்சிகள்லாம் பிளாக் பண்ணிட்டான். கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிமர் டிவி, நியூஸ் தமிழ் 24 டிவி, தமிழ் ஜனன் டிவி, இந்த 3 டிவியும் கேபிள்ல, அரசு கேபிள்ல பிளாக். 5 நாள் ஆச்சு. கேட்டா தொழில்நுட்ப கோளாறாம். ஏன்னா தொழில்நுட்ப கோளாறு அந்த 3க்கு தான் வருமா? சன் டிவியை தொடர்றதுக்கு பயம் போல இருக்கு. சன் நியூஸை தொடக்கலாம், கலைஞர் டிவியை தொடக்கலாம். அந்த 3ஐயும் இன்னைக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு கேட்க போனா தொழில்நுட்ப கோளாறு. நான் ஒண்ணும் பண்ணல, தொழில்நுட்ப கோளாறாம். இதெல்லாம் என்ன பாக்குறீங்க? என்ன அநியாயம் இது? இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் வேணுமா? தனி மனித ஒழுக்கம் இருந்தா தமிழ்நாட்டில் தப்பு நடக்காதா? இது 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். தனி மனித ஒழுக்கம் வேணுமா? ஏன் நீதான் இந்த குட்டி 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 நம்பி நண்பா குட்டி நண்பா நம்பி அவங்க கிட்ட இங்க இருந்து ஒரு குரல் விட வேண்டியதானே. உங்க வீட்டுல உங்க ஒப்பனை ஒன்னனைய குடிக்க வேண்டாம்னு சொல்ல ஓட்டு போட சொன்ன. அதே குட்டிஸ்ட ஏன் கோரிக்கை வைக்க கூடாது? கடைக்கு அனுப்பாத, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா விடாத அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லி பாருங்க. அதே போல உங்க வீட்டில் இருக்கிறவங்க அண்ணனையோ உங்க அப்பனையோ பாலியல்ல ஈடுபட வேண்டாம்னு யார் ஈடுபடுறாங்க? அங்கிருந்துதான். அப்ப நீ அந்த குட்டிஸ்ட சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் உங்க வீட்டில் உங்க அப்பா இன்னைக்கு கொண்டாடி போக வேண்டாம்னு அப்படி சொல்லாமல்ல. என்ன பாருங்க, என்ன பேச்சு பாருங்க. எதுக்கும் பதில் கிடையாது. இந்த கல்லூரி மங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஊர்லாம் மேற்கு மாவட்டங்கள்ல அதிகமா கொங்கு பெல்ல சொல்லுவாங்க, கல்லூரி மங்க மாதிரி இருக்கான் பாடுறா அப்படிம்பாங்க. அப்படி எதை எடுத்தாலும் எதுக்கு சொல்றதே இல்லை. பார்த்து பார்த்து தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முன்னேற்றி இன்றைக்கு வைத்திருக்கின்றோம். அடுத்து டார்கெட் என்ன? அடுத்து உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை விட நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் என்பது திமுக தலைவருடைய தளபதியுடைய நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? எம்ஓஇ போட்டு கையெழுத்து போட்ட ஃபேக்டரி எல்லாம் ஆந்திராவுக்கு போகுது, வேலை வாய்ப்பு ஆந்திராவுக்கு போகுது. இப்ப என்ன காரணம்? ஏன் அது வரல? இல்ல நீ எதுக்கும் பேச மாட்டீங்க. இப்ப 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கணும். இன்னைக்கு தேதி 10. 5 வருஷமா 12ஆம் தேதி மேட்டூர் அணையை நம்முடைய தளபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். ஒரு வருஷம் முன்னாடியே திறந்திருக்கார். 12ஆம் தேதிக்கு முன்னாடியே. இன்னைக்கு நாளன்னைக்கு திறக்க போறீங்களா இல்லையா? கர்நாடகாவில் போய் தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கணும் இல்ல?
தண்ணி வாங்கிட்டு வந்தா திறக்கலாம் இல்ல? இப்ப 12ஆம் தேதி திறக்க முடியாதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. திறக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு மேட்டூர் அணை திறக்கலன்னு சொன்னா டெல்டா மாவட்டம் பூரா காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஒரு போகம் பயிரிடுறதே போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலே இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா தமிழ்நாடு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்பதிலே எந்த மாற்றும் கிடையாது. திமுகவுடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால இப்ப நீங்க என்ன அதுக்குள்ள இந்த தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா, மறுபடியும் நம்ம ஜீரோல இருந்து வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை தள்ளி விடுவார்களோ என்று இன்னைக்கு போர் தண்ணியும் கீழே போயிடுச்சு. போர் மோட்டாருக்கு 3 பேஸ் கரண்டும் கிடையாது. போருக்கு 3 பேஸ் கரண்டும் கிடையாது, தண்ணியும் கீழே போயிடுச்சு. மேட்டூர் அணையும் திறக்கலன்னு சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு தான் பிரச்சனைன்னு பாக்குறீங்களா? இங்க குடிக்க தண்ணி வராது. மேட்டூர் அணையை திறந்தா தான் வீராணத்துக்கு தண்ணி வரும். வீராணத்துக்கு தண்ணி வந்தா தான் சென்னைக்கு குடிநீர் வரும். வீராணத்தில் இப்ப தண்ணி இல்ல. அப்படிப்பட்ட சூழல் இப்ப பாக்குறப்ப இவங்களை விட ஜனாதிபதி ஆட்சியோ பரவாயில்லையோ, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை வேலைகள் நடந்தது. ஆனா இவங்களை விட அதுவே பெற்றோங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நிலைமை மாறி இருக்கிறது. ஆனா அண்ணன் சிவா அவர்கள் கலைஞருடைய வரலாற்றை பற்றி ஒவ்வொரு நம்முடைய சிரமத்திற்கும் பரிகாரம் தரக்கூடியவர். கலைஞர் இருந்தால் எப்படி அதை செய்திருப்பார் என்கிற நிலையிலே பரிகாரத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட அண்ணன் சிவா அவர்களுக்கு இந்த நேரத்திலே வழிவிட்டு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி, நான் கொங்கு மண்டலத்திற்காரன் என்று சொன்னாலும் உங்களோடு பேசுவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிற இந்த பகுதி கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், அவரை எப்படித்தான் சமாளிக்க போறாங்களே தெரியல. சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சியா இருக்கிறப்பவே அவர் நெருப்பு, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நான் எதிரில் உட்கார்ந்து இருக்கேன், அப்பவே நெருப்பா பரப்பாரு. இப்ப எதிர்கட்சியா இருந்தா கேட்கவே வேண்டாம். அவர் எப்படி சமாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட அந்த அண்ணன் சேகர் பாபு அல்ல, செயல் பாபு என்று முன்னாள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அப்படி அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.